Alhamdulillah wa kafa wa salatu wa salamu ala ibadihi alladhina istafa. Amma ba'd. Qala Allah ta'ala ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa lahunna mithlu alladhi alayhin. Sadaqallahul azim. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ் மாநில ஜமாஅத் உலமாவுடைய தலைவர் அவர்களே, அதனுடைய மரியாதைக்குரிய செயலாளர் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் சென்னை மாநகரத்தினுடைய காதி சாஹிப் அவர்களே, மற்றும் உலமா பெருமக்களே, மதிப்பிற்குரிய பாக்கியாத்து சாலிஹாத்தினுடைய பேராசிரியர் கான் முகமது ஹசரத் அவர்களே, விருந்திலே கடைசியில போடப்படுகிற வெற்றிலை பாக்காக நான் வந்திருக்கிறேன். முதலிலே பிரியாணி சாப்பிட்டீர்கள், அதற்கு முன்னாலே சர்பத் சாப்பிட்டீர்கள், கூல்ட்ரிங்க் சாப்பிட்டீர்கள், அங்கே சிக்கன் 65 இருந்து 95 வரை சாப்பிட்டு விட்டீர்கள். ஆனாலும் சகோதரர்களே, கருத்து பரிமாற்றம் என்ற முறையிலே அவர்களெல்லாம் பேசியதற்கு பிறகு நான் ஒன்று பேசுவது என்று சொன்னால் அது தேவையும் இல்லை, வேண்டியதும் இல்லை. ஆனாலும் கூட அவர்களுடைய ஆழ்ந்த சிந்தனைகளுக்கு முன்னாலே என்னுடைய சாதாரண சிந்தனை என்ன செய்ய போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் அவர்கள் அல்லாஹுவை நம்பச் சொன்னார்கள், அல்லாஹுவை நம்பியே பேசுகிறேன். சகோதரர்களே, இல்லறம் என்பது திருமணத்திலே ஆரம்பிக்கிறது. திருமணத்தை பொறுத்தவரை அதற்கு முன்னாலே நான் சொல்ல விரும்பினேன், சொல்ல வேண்டிய விஷயத்தை பீடிகை இல்லாமலே சொல்ல வருகிறேன். ஏனென்றால் நேரம் இருக்கிறதே அது மிக பொன்னானது. எல்லாவற்றை விட அமர்ந்திருக்கிற கூட்டம் இருக்கிறதே, இந்த கூட்டம் சுவைப்பதற்கு ஒரு எல்லை, சுமப்பதற்கு ஒரு எல்லை இருப்பது போல சுவைப்பதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நெஞ்சு. 6 மணிக்கு முன்னே தொழுது விட்டோம், இப்பொழுது மணி 8:30. இன்ஷா அல்லாஹ் சரியாக 9, 9:05 அல்லது 9:10 இதற்கு முன்னேயே முடிப்பேன். காரணம், யாரோ சொல்லுவது அடிக்கடி எனக்கு ஞாபகத்துக்கு வருவதுண்டு. நல்ல ஒரு விஷயம்தான். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் கூட்டத்திலிருந்து துப்பாக்கி எடுத்துட்டு இருந்தாராம். இவர் பேசிக்கிட்டு இருக்கிறார், என்ன மாதிரி துப்பாக்கி பார்த்த உடனே கை கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அவர் வந்து மேடையில நின்றுகிட்டு, முன்னால் நின்றுகிட்டு துப்பாக்கியில சுடலை பார்த்துக்கிட்டே இருந்தார். இவருக்கு பேச்சு ஓடலை. சொன்னார், என்ன சகோதரரை துப்பாக்கி வச்சு நிக்கிறீங்களா, என்ன செய்ய போறீங்க? சுடுறதா இருந்தா சுடுங்க, முடியட்டும். அவர் சொன்னார், உங்களை சுடுறதுக்கு இல்ல, உங்களை கூட்டிட்டு வந்து ஆளை சுடுறதுக்கு பாக்குறேன். அதனால நான் என்னை பாதுகாக்கிறதை விட தர்வேஷ் ரஷாதியை பாதுகாப்பது மிக அவசியம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அமல் செய்ய தௌஃபீக் தருவானாக. சகோதரர்களே, கொஞ்சம் பேசினாலும் நிறைய பேசினாலும், நான் இன்றைக்கு காலையிலே வைகையிலே புறப்பட்டேன். 7:45 ரயில். சாதாரணமாக நாஸ்டா சாப்பிடுவது 9 மணிக்கு மேல்தான் பழக்கம். இருந்தால் கூட இன்றைக்கு வைகையிலே போக வேண்டும், வீட்டை விட்டு ஏழைகாலுக்கு புறப்பட்டால் தான் வந்து சேர முடியும் என்ற நிலையிலே கடைசி நேரத்திலே வீட்டிலும் அவசரமாக நாஸ்டா தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் 5 அல்லது 6 நிமிஷத்திலே 6 தோசை சாப்பிட்டிருப்பேன். 6 தோசையை 20 நிமிஷத்திலும் சாப்பிடலாம், 6 தோசையை 6 நிமிஷத்திலும் சாப்பிடலாம். இதே போல பேச வேண்டிய அத்தனை விஷயத்தையும் 2 மணி நேரம் பேசலாம், 3 மணி நேரம் பேசலாம், 20 நிமிஷத்திலும் பேசி முடிக்கலாம். விஷயம் சில சமயங்களிலே தலைப்பு போல, சில சமயங்களிலே உள்ளே இருக்கிற விளக்கம் போல. ஆகையினால சுருக்கமாக வேண்டிய விஷயங்களை அல்லாஹ் சொல்ல வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சகோதரர்களை, திருமணம் ஆரம்பிக்கிறது.
இல்லறம் ஆரம்பிக்கிறது திருமணத்திலே. திருமணத்தை பற்றிய சடங்குகளை அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நான் எப்பொழுதுமே ஒன்றே ஒன்று சொல்லுவது உண்டு, திருமணத்தை பற்றி மார்க்கத்தோட எந்த கிதாபிலும் இதுவரை எதுவும் பார்க்க முடியவில்லை, ஈஜாப், கபூல், மஹர் என்பதை தவிர. திருமணத்திற்கு வேண்டிய அத்தனை ஃபத்வாக்களும் வீட்டில் இருக்கிற மனைவியிடத்தில் தான் கிடைக்கிறது. வீட்டில் திருமணத்துக்கு என்ன செய்யணும், பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து, மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து பொண்ணை போய் பார்க்கறதுக்கு எப்படி போய் பார்க்கணும், இதுக்கு ஃபத்வா எந்த கிதாபிலையாவது இருக்கா? யார்கிட்ட கேட்கணும்? கொஞ்சம் பொறுங்க, நான் வீட்டில் கேட்டு வர்றேன். கருகுமணி எப்படி கட்டணும்? வீட்டில் கேட்கணும். தேங்காய் பழம் அதுல சொன்னாங்க, தேங்காய் எத்தனை இருக்கணும், வாழைப்பழம் எத்தனை இருக்கணும், இந்த வாழைப்பழத்துல இந்த சீப்புல வாழைப்பழம் ஒத்தப்படையா இருக்கணுமா? ஆனா இதுக்கு ஒரு 6 ஹதீஸ்ல கிடைச்சிச்சு, இன்னல்லாஹ வித்ருன் யுஹிப்புல் வித்ர, அல்லாஹ் ஒத்தையாக இருக்கிறான், அவன் ஒத்தப்படையை விரும்புகிறான். இது அமைச்சது அந்த வாழைப்பழ சீப்புல ஒண்ணுல. இது போன்று ஏராளமான சடங்குகள் சகோதரர்களே. இதற்கு நீங்களும் அப்பாற்பட்டவர்கள் இல்லை, நானும் அப்பாற்பட்டவன் இல்லை. என்னுடைய தகப்பனாருடைய மரணத்திற்கு பிறகு எங்களுடைய வீட்டிலே ஏறக்குறைய 13 கல்யாணங்கள் நடந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். தகப்பனாருக்கு பிறகு குடும்பத்திலே பெரியவன் என்ற முறையிலே நான் இருக்கிறேன். இன்றைக்கு வரை கல்யாணங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது கூட கல்யாணம் நடக்க போகிறது. இவைகளிலே நாங்கள் படுகிற பாடு இருக்கிறதே கொஞ்ச நெஞ்சமல்ல. ஊரார் என்ன சொல்லுகிறார்கள்? சென்ற முறை கல்யாணத்தின் போது ஒருவர் வந்து சொல்லுகிறார், ஒரு பந்தல் போட்டால் என்ன வீட்டுக்கு முன்னாலே, இது கல்யாண வீடா மௌத்து வீடான்னு கூட தெரியலையே. நான் சொன்ன கடைசியில பந்தல் போட்டுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, போட்டுருவோம். போட்டதுக்கு பிறகு கடைசியில பச்சை தென்னை மட்டை வச்சு கட்ட சொல்லுவாங்க. காஞ்சதுல பந்தல் போட்டு பச்சை தென்னை மட்டை வச்சு கட்டணும். என்ன வித்தியாசம்னு சொன்னா, மௌத்து வீட்டு பந்தலுக்கும் கல்யாண வீட்டுக்கு பந்தலுக்கு வித்தியாசமே இந்த பச்சை மட்டையா தான் இருக்கு. வாழ்க்கை பசுமையாக இருக்குமாம் அதை கட்டினால். வாழை மரம் கட்டினால் வாழை மரம் போல வாழ்க்கை வாழையடி வாழையாக அவர்களுடைய வம்சம் தளர்ந்து கொண்டே இருக்குமாம், நகர்ந்து கொண்டே இருக்குமாம். இதுவெல்லாம் சகோதரர்களை நான் சொல்ல விரும்புகிறேன் சுருக்கமாக, இதுவெல்லாம் இந்துக்களில் இருந்து வந்த பழக்கம், தவிர இஸ்லாத்திலே இல்லவே இல்லை. ஏதோ நம்முடைய மூதாதையர்கள் அப்படி இருந்திருக்கிறார்கள், அதிலிருந்து வந்தவர்கள் நாம் இன்னும், அல்லாமா இக்பால் சொன்னது போல ரகசியமாக சொல்லுகிறேன், பூணூல் போட்ட முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறோம். இதை போடுறதையும் போட்டுக்குவோம், அதை செய்யறதும் செஞ்சுக்குவோம், மார்க்கத்தையும் பார்த்துக்குவோம். ஒரு பக்கத்துல அதற்கு சொன்னாங்க, 2 பேர், ஒருத்தர் பூஜாரி இருப்பாரு. ஒரு பஸ்ல, டவுன் பஸ்ல அடிக்கடி நான் முந்தி போய்கிட்டு இருந்தேன். அந்த பஸ்ல முன்னால ஒரு படம் மாட்டிருக்கு, டிரைவருக்கு முன்னால ஒரு பக்கத்துல ஹிந்து சாமி படம், நடுவே பள்ளிவாச படம், காபத்துல்லா படம், இந்த பக்கத்துல ஏசுநாதர் படம். 3 ஆண்டவனை ஒரு ஃப்ரேம்ல அடைச்சான். ஆண்டவனை நீ பார்த்து பறக்க செஞ்சாலும் சரி, ஏசுநாதர் செஞ்சாலும் சரி, இல்ல இந்த ஹிந்து சாமி செஞ்சாலும் சரி, 3 படத்தையும். இது நான் அந்த டவுன் பஸ்ல அடிக்கடி போய்கிட்டே இருந்தேன். ஒரு ஊர்ல இதை பத்தி சொல்லும் போது, எப்போ ரொம்ப நாளைக்கு முன்னால, நான் ஒரு 7-8 வருஷம் இருக்கு, இப்படி செய்யறாங்களே, என்ன அநியாயமா இருக்கு, பார்க்க சகிக்கலையே. ஒரே ஃப்ரேம்ல 3 சாமியா, யாருல இது என்னது அப்படின்னு நான் ஏதோ ஒரு பேச்சுல சொல்லிட்டேன். நல்ல வேளை அந்த பஸ்ஸுக்கு சொந்தக்காரருடைய சொந்தக்காரர் அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்துட்டு அங்க போய் சொல்லிட்டு அந்த பஸ்ல இருந்து அதை எடுத்துட்டாங்க. சோதரர்களே, இது போல்தான் நம்முடைய வாழ்க்கை. மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய ஒரு கிதாபில் எழுதி இருக்கிறாங்க, எப்படி நாம இஸ்லாத்தையும் எடுத்துக்கிறோம், பழக்க வழக்கத்தையும் விடுறதில்லை. ஒரு பக்கம் இஸ்லாத்தையும் எடுத்துக்கிறோம், அப்படி இல்லாம இல்ல எடுத்துக்கிறோம், அதே நேரத்தில் பழக்க வழக்கத்தையும் விடுறதில்லை. அது இருக்கட்டுமே, ராகு காலம் தான் வேண்டாமே. ஞாயிற்றுக்கிழமை 4:30 இருந்து 6:30 எல்லாருக்கும் தெரியும், ஞாயிற்றுக்கிழமை 4:30 இருந்து 6 வரைக்கும் ராகு காலம். இந்த நேரத்தில் வேணா ஒண்ணு 4:30க்கு முந்தி பொண்ணு அனுப்பிச்சிருங்க, இல்ல 6 மணிக்கு பிந்தி அனுப்புங்க. எதுக்கு வம்பு? ராகுல அனுப்புவேன், ராக ஒத்துக்கல, ஆனா ராகுல அனுப்ப வேணாம். அனுப்ப வேணான்னு நினைக்கிறதே ஒத்துக்கிட்டதாகத்தான் அர்த்தம் சகோதரர்களே. வம்பு வேணாம், எதுக்கு ராகுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை வேண்டாம் என்று நினைப்பதே அதை ஒத்துக்கொண்டதாக அர்த்தமாக்கிவிடும். மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருக்காரு, ஒருத்தர் அப்படி இருந்தார், மோசமா வாழ்க்கையில ஒரு பெரிய ஆபீசர். பிறகு அவர் பையத் செய்துட்டார், ஷேഖிடத்தில் முரீதாயிட்டார். அதுக்கு பிறகு அவர் ரொம்ப தக்வா பேணுதெல்லாம் வந்துருச்சு. ஆனாலும் அந்த பழைய பணத்தினுடைய ஆசை இருக்குமே, ஆபீசர் ஆனதுனால அவருக்கு வருவாய் நிறைய. ஒன்னுக்கு சம்பளம், இன்னொருக்கு கிம்பளம். சம்பளம் கொஞ்சம் தான் வரும், கிம்பளம் தான் அதிகமா வரும், லஞ்சம் மூலமாக நிறைய வருது.
இவர் எவ்வளவு ஆயிட்டாருன்னு சொன்னா மஸ்ஜிதுல சுபு தஹஜ்ஜுத் தொழுக ஆரம்பிச்சு இஷ்ராக் தொழுகாம பள்ளியை விட்டு போக மாட்டார். இஷ்ராக் வரைக்கும் பள்ளியில இருந்து இஷ்ராக் தொழுதுட்டு போவார். இஷ்ராக் வரைக்கும் ஃபஜ்ர் தொழுதுட்டு தஸ்பீஹ் ஓதிக்கிட்டு இருப்பார், குர்ஆன் ஷரீஃப் ஓதுவார், zikr செய்வார், இதெல்லாம் செய்வார். அப்படி செய்துகிட்டு இருக்கும்போது இவரிடத்துல ஆபீஸ்ல ஒரு காரியம் ஆகணும். அதுக்காக ஒருத்தர் வர்றார். ஆபீஸ்ல எப்ப பார்க்கலாம்? இந்த இஷ்ராக் முந்தி பாத்திரலாம் பள்ளிவாசல்ல பேசுறது லேஸ். இப்ப இஷ்ராக் நேரத்தில் வந்தா இவர் தஸ்பீஹ் ஓதிக்கிட்டு இருக்கிறார், கையில தஸ்பீஹ் பண்ணி வச்சு சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் இப்ப பேச மாட்டார். அதனால அவர் வந்து சொன்னார், இப்படி அந்த ஃபைல கொஞ்சம் பார்த்து இவர் இப்படின்ட்டார். பேச மாட்டார், இவர் தஸ்பீஹ் ஓதிக்கிட்டு இருக்கிறார், பேச மாட்டார். கொஞ்சம் ஏதாவது தாங்க பார்த்து ஏதாவது. அப்புறம் திரும்ப திரும்ப சொன்ன பிறகு சொன்னார், இந்த கையில தஸ்பீஹ் ஓடிக்கிட்டே இருக்கு, இப்படி காமிச்சார். என்ன அர்த்தம்? எவ்வளவு ரூபாய்ங்க? சுப்ஹானல்லாஹ். இது டேப் ரெக்கார்டுக்கு போகாது. அவர் கேட்டவர் சொன்னாரு, கொஞ்சம் பார்த்து ஒரு இதுல இப்படியே பேசி பேசி கடைசி முடிவாச்சுங்க. எப்படி? இவர் 3ல ஆரம்பிச்சு இவர் 5ல ஆரம்பிச்சு எவ்வளவு முடிச்சிருங்க? 4:30 3:30 போயிட்டார். இஷ்ராக் தொழுகா பள்ளி விட்டு போக மாட்டார். இது நடக்கிறது நடக்கும். சகோதரர்களே, இதே போன்று நான் கூடுதல் குறைவாக சொல்லுகிறேன் என்று நினைக்காதீர்கள். இதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கை. நான் பேசுறதெல்லாம் பேசிக்குவேன். எங்க வீட்டுல போன பிறகு என்னுடைய ரிமோட் கண்ட்ரோல் என்னுடைய மனைவி. அங்க போய் வீட்டுக்கு சாதாரணமா ஒரு விருந்தாளியை கூட்டிட்டு போறதா இருந்தா கூட, ஒரு ஜமாத் வந்திருக்குது பள்ளிவாசல்ல, இன்னைக்கு சாப்பாடு கொடுக்கலாம் மத்தியானம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் ஃபஜ்ர் தொழுதுட்டு வீட்டுக்கு போறேன்னு வச்சுங்க. வீட்டுல போய் பேச ஆரம்பிக்கும் போதே இன்னைக்கு முதல்ல மூடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ராத்திரி நடந்ததை வச்சு தெரிஞ்சிருக்கும். பார்த்துட்டு பிறகு மெதுவா ஆரம்பிக்கணும். ஒரு ஜமாத் வந்திருக்குது அப்படின்னு சொல்லும் போதே, அப்படிங்களா அப்படின்னா அடுத்த பேச்சு ஆரம்பிக்கலாம். அதுக்கு அவங்களுக்கு என்னங்க பொழப்பு? இப்ப விருந்து பேச்சே ஆரம்பிக்க மாட்டான். சௌரர் யாரோ சொன்னது கேள்வி. அவர் சொன்னார், மாச ஆரம்பத்துல எங்க மதுரை ஜில்லால பழக்கம், வாங்கக்கு மேல மரியாதை இருக்கு. தமிழ்ல வந்து வாங்கங்கிறத மரியாதை, வாங்கிறதே பன்மைதான். அவன் என்று சொன்னால் தான் ஒருமை, அவர் என்று சொன்னால் பன்மை. வா என்று சொன்னாலே அது பன்மையுடைய அர்த்தத்தை தரும். வாங்கன்னு சொன்னா இன்னும் பன்மைக்கு மேல பன்மை. மதுரை ஜில்லா பழக்கம் வாங்கங்க, வாங்கக்கு மேல மரியாதை இருக்கு. வாங்கங்க இப்படி 10 தேதி வரைக்கும் பேசுவாங்களாம். அப்புறம் 20 தேதி வரைக்கும் வாங்கன்னு பேசுவாங்களாம். 20 தேதிக்கு மேல இவருக்கு சம்பளம் இருக்காத, காசு இருக்காத. இப்ப யாராவது வந்து எங்க உங்க வீட்டுக்காரர் போயிட்டாருண்டா, அது எங்கேயாவது மேய்ஞ்சிட்டு வரும். வாங்கங்கெல்லாம் போச்சு, அது எங்க போயிட்டு வருங்களா? மேய்ஞ்சிட்டு வரும். சகோதரர்களே, எருமையா கழுதையா மேய்ஞ்சிட்டு வர்றதுக்கு? சகோதரர்களே, மனைவியினுடைய கட்டுப்பாட்டிலே மனிதர்கள் இருக்கிறார் என்பது உலகத்திலே மகா உண்மை. இந்த இல்லறம் சிறக்க வேண்டுமானால் அதற்கு இஸ்லாம் என்ன வழி கூறுகிறது தெரியுமா? இஸ்லாம் கூறுகிற வழி, முதலிலே திருமணத்தை நடத்தும் பொழுது அந்த திருமணம் மார்க்கம் என்ன சொல்லுகிறதோ, மார்க்கத்தினுடைய முறை என்னவோ, வழி என்னவோ, அதன் பிரகாரம் திருமணத்தை நடத்தி இருந்தால் அக்ஸரு நிக்காஹி பரக்கத்தன் அல்லது அக்பரு நிக்காஹி பரக்க, அக்ஸரு நிக்காஹி பரக்கத்தன் ஐஸருஹா மஊனத்தன். எந்த நிக்காஹிலே செலவும் சிரமமும் குறைவோ அதிலே தான் பரக்கத் இருக்கும். இன்றைக்கு நிக்காஹிலே செலவு குறைகிறதா? சம்பாதிப்பதே நிக்காஹிலே காண்பிப்பதற்குத்தான். என்னுடைய ஸ்டேட்டஸே என்னுடைய நிக்காஹில தெரியும். 2 விஷயத்திலே ஸ்டேட்டஸ் தெரியும், 3 விஷயத்திலே. ஒன்னு நம்முடைய நிக்காஹில தெரியும். நிக்காஹுக்கெல்லாம் முதல்ல தெரியாது பத்திரிகையில். ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள் பத்திரிகை, நான் நிறைய சொல்ல வேண்டியதில்லை. பத்திரிகையில் அந்த பத்திரிகை எவ்வளவு கிராண்டா இருக்கு அதை பொறுத்து அவருடைய தகுதி இருக்கும் என்பதை யூகித்துக் கொள்ள முடியும். 2வது தெரிகிறது, அதில் சொன்னார் வீடு கட்டுறதுல, வீடு எவ்வளவு பெருசா இருக்கு, தேவை இருக்கா தேவையில்லையா அது வேற விஷயம், வீட்டுல 2வது தெரியும். 3வது தெரியுங்களா, எந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கா அதை வச்சு தெரியும். அப்போலோல அட்மிட் ஆனா எங்க போன மாதிரி, சந்திரனுக்கே போன மாதிரி. சோதரர்கள்
கேட்கிறவங்களே அப்படி கேட்கிறாங்க. எப்படிங்க இவர் சொல்லும் போதே அப்படி சொல்றார், நான் இப்ப டயட்ல இருக்கிறேன். டயட் முஹம்மது ரசூலுல்லாஹ் அன்னைக்கே சொல்லலையா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி டயட்ல இருக்கணும், எப்படி உணவு உண்ணணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிச்சிருக்காங்களே. சுலுசுல் லித்தாம் வ சுலுசுல் லிஷராப் வ சுலுசுல் லின்னமஸ் யக்ஃபீக லுக்மாத்துன் யுகீம்ன சுல்பக். சில பிடி உணவு எதை கொண்டு உன்னுடைய முதுகு நேராக இருக்குமோ அவ்வளவு உனக்கு போதும். ஃபைன் அபைத, அப்படி சாப்பிட்டுக் கொண்டு கம்மியாக சாப்பிட்டுக் கொண்டு உன்னால் இருக்க முடியாது என்று நீ மறுத்தால், இருக்க வேண்டியது அவ்வளவுதான் சாப்பிடணும், அது முடியாது, எப்படி நான் சாப்பிடாம அவ்வளவு கம்மியா சாப்பிட்டு இருக்க முடியும் என்று நீ மறுத்தால் யக்ஃபீக. பிறகு சொன்னார்கள் என்ன போதும், இறப்பையிலே 1/3 பகுதி உணவு, 1/3 பகுதி தண்ணீருக்கு, 1/3 பகுதி மூச்சு விடுவதற்கு இடம் இருக்கும். இதுதான் 1/3 பங்கு தான் சாப்பிடணும். ஆனா நான் கேட்கிறது, இறப்ப என்ன அளவுன்னு தெரிஞ்சாலும் அதுல 1/3 எவ்வளவுன்னு தெரியும். இலையில போட்டு கையால குழைச்சு இந்த சித்தாளுக இத காரை எழுதிட்டு போவாங்க பாருங்க சட்டியில, அது மாதிரி அப்புறாருங்க. கொத்தனா செவுத்துக்கு அப்புறம் மாதிரி, கலவை அப்புறம் மாதிரி. அந்த பிரியாணியில இடையில அது ஒரு குழி தோண்டி தால்ச்சா ஊத்திரணும், பின்ன குழப்பணும், பின்ன குழப்பிட்டு அப்படி வைக்கணும், காரக்கரண்டியில அப்புறம் மாதிரி. கேட்டா சுலுசுன் 1/3 பங்கு. இறப்ப என்ன அளவு சோதரர்களே? ஆகப்பெரிய இறப்பையா இருந்தா எனக்கு நான் படிச்சு தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு 1.25 லிட்டருக்கு மேல பிடிக்காது. ஆக பெரிய இறப்பையா இருந்தா, நம்மளதெல்லாம் அவ்வளவு இருக்காது. 3/4 லிட்டர் பிடிக்கும். 3/4 லிட்டர் பிடிக்குமானா எவ்வளவு சாப்பிடலாம்? ஆக 1/4 லிட்டர் அளவுக்கு சாப்பிடலாம். ஆனா இப்ப சாப்பிடுறது அந்த அளவு தானா? ஒருத்தன் சொன்னா நான் பிரியாணி சாப்பிட்டு வெளியே வரும்போது, என்னடா இப்படி திணறிக்கிட்டு வர்ற, விரல விட்டு கொஞ்சம் வாந்தி எடுன்னு. அவன் சொன்னா விரல விட இடம் இருந்தா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு சத்தம் வசிக்க கூடாது, சத்தம் வெளியே வரும், நல்லது. அப்படி உண்மையில இன்னைக்கு சாப்பாட்டுல எவ்வளவு சொன்னா மனிதன் 2 விஷயத்துல தோத்து போறான். ஒன்னு சாப்பாட்டுல, இன்னொன்னு காமத்துல. எல்லாம் பேசலாம், ஆனா ரோட்ல அந்நிய பொண்ணு போகும்போது இவர் என்ன பார்க்கிறாருன்னு பார்க்கணும். இவர் போட்டிருக்கிறது சட்டையா ஜுப்பா, யாரைக்கு போற சொல்லல. நான் மனிதன் காம உணர்ச்சி இருக்கிறதே, அவனுடைய பசி உணர்ச்சியை விட கூட மீறும். 3 நாள் பசித்திருக்கிறவனுக்கு முன்னாலே உணவையும் பெண்ணையும் கொண்டு போய் வைத்தால் முதல்ல பொம்பளை தான் தொடுவான். இதை நான் வித்தியாசமா சொல்லல, எல்லா மனிதனுக்கும் இயற்கையாக உள்ளது. மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கிறான். எந்த மனிதனுடைய கண்களிலே ஹூர்லின்கள், சொர்க்கத்தினுடைய ஹூர்லின்கள் தெரிகிறார்களோ அவர்கள் தான் இந்த பெண்களை பார்க்காமல் எடுக்க முடியும். அவர்கள் கடைசியில சொன்னார்கள், இதை நம்புங்கள் என்று சொன்னார்கள். அதைத்தான் ஈமான் என்று சொல்லுகிறோம், அதைத்தான் யகீன் என்று சொல்லுகிறோம். சொர்க்கத்தை நம்பாதவர்கள், சொர்க்கத்தினுடைய ஹூர்லின்களை நம்பாதவர்கள், சொர்க்கத்தினுடைய ஹூர்லின் பெண்கள் இந்த உலகத்திலே கண்ணுக்கு தெரிய வேண்டும் சகோதரர்களே. தெரியாதவர்கள் ரோட்டிலே போகிற பெண்களை பார்க்காமல் இருப்பார்கள் என்று என்னால் நம்ப முடியவில்லை. ஏன் என்று கேட்டால் என்னால் பார்க்காமல் இருக்க முடியவில்லை. எங்கே சொர்க்கத்துடைய ஞாபகம் வருவதில்லையோ, எங்கே ஹூர்லின்களுடைய ஞாபகம் வருவதில்லையோ, உலகத்திலே அத்தனைக்கும் அணை போடுவது சொர்க்கம் தான் சகோதரர்களே. மனிதனுடைய ஆசைக்கு அணை போட முடிந்த ஒன்று சொர்க்கம் தான். இல்லையானால் இந்த உலகத்தையே சொர்க்கமாக நினைப்பார்கள். இந்த உலகத்திலேயே அனுபவித்து விடு. வாலிபம் ஒரு தடவை தான், இளமை ஒரு தடவை தான், காமத்தினுடைய உணர்ச்சி ஒரு தடவை தான். அது போனதுக்கு பிறகு கூட, பல்லு போன பிறகு கூட முறுக்கு திங்கிற ஆசை வர்ற மாதிரி, காமம் போன பிறகு கூட, காம உணர்ச்சி போன பருவத்திலே கூட ஆண்மை குறைவா பத்திரிகைகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. இந்த டாக்டர் போங்க, அந்த டாக்டர் போங்க. கடைசி ஆண்மை குறைவுக்கு நான் பார்த்து பார்த்து ரொம்ப வெசனப்படுறது என்ன, கவலைப்படுறது என்னன்னு சொன்னா, ஆண்மை குறைவுக்கு சிங்கலேகியும் சாப்பிடுங்கன்னு சொன்னா பரவாயில்லை, யானை லேகியும் சாப்பிடுங்கன்னு சொன்னா பரவாயில்லை. இவன் என்ன லேகியும் சாப்பிட சொல்றாங்க? சிட்டுக்குருவிலே. அட ஆண்மை குறைவுன்னு சொன்னா சிங்கலேகியும் சாப்பிட சொல்லணும். சிங்க நல்லா ஆண்மையா இருக்கு, சிங்கலேகியும் சாப்பிடுங்கன்னு சொல்லி. சிங்கத்தை அடக்கிற பலம் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு தந்திருக்கிறானே. உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன். சமீபத்தில் சிலோனுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு தப்லீக் நண்பர், தப்லீக் கார்குன், அவர் எப்படியோ அவருக்கு மிருகங்களை வளர்த்துகிற ஆசை. அதனால அவர் மிருகங்களை வளர்த்து அவர் ஒரு ஜூ நடத்துகிறார். மினி ஜூ என்று பெயர் வைத்து அந்த சி லைன் இருக்கிறது, அந்த லைன்ல கண்டிக்கு கொழும்புக்கு அந்த பக்கத்திலே அந்த ஜூவுக்கு போயிருந்தோம் பார்ப்பதற்காக. ஏன்னா அதிசயமா சொன்னாங்க, எல்லாரும் எல்லா மிருகத்தையும் தொட்டு பார்க்கலாம், எல்லா மிருகத்தையும் தொட்டு பார்க்கலாம். நம்ம ஜூல போய் பார்த்தா எல்லா மிருகமும் ஏற்கனவே செத்து, அதுக்கு 40 நாள் பாத்தியா ஓதிட்டு வர்றதுதான். பூரா சிங்கமும் செத்து கிடக்கும்,
அதாவது செத்த மாதிரி கிட்ட கிட்ட. இவன் கல்லெடுத்து பையன் உள்ள போட்டா கூட அது மேல விழுந்தா கூட முழிச்சு பார்க்காது. ஏன்? இது மாமூல் கெராக்கி. இவன் எப்பவும் வர்றவன் தான், கல்லு போடுறவன் தான். இவன் வந்து நம்மளை பார்க்க வந்திருக்கிறான், நாம இவனை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ என்ன பார்க்கணுமா காட்டுக்கு வந்து பாரு, கொஞ்சம் முசாபா செஞ்சு பாரு. அங்க வந்து இங்க என்ன வந்து பாக்குறேன்? அங்கே சிங்கம், ஆண் சிங்கம் இருக்கிறது, பெண் சிங்கம் இருக்கிறது, சிறுத்தை இருக்கிறது, ஆந்தை இருக்கிறது, கரடி இருக்கு, எல்லாம் வைத்திருக்கிறார். கரடியோடு கை கொடுத்து விளையாடி கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்ல, நம்மை சொல்றார் கரடி தொடுங்க, கை கொடுங்க, வாயில கை வைங்க, பல்லு கை ஒண்ணு செய்யறது இல்லை. நான் போயிட்டு வந்தேன். சிங்க குட்டி 3 மாச குட்டி இருக்கு, கையில தூக்கி கொடுக்கிறார், தூக்கி வச்சுக்கலாம், ஒண்ணு செய்யறது இல்லை. பூனை விளையாடுற மாதிரி விளையாடு. அதோட தாய் சிங்கம் அதுக்கு முதல்ல போட்ட குட்டி இருக்கு, அதுக்கு முதல்ல அதோட தாய் இருக்கு, ஆணும் இருக்கு பெண்ணும் இருக்கு. ஆணையும் போய் தொடலாம் சாதாரணமா. அவ வெளியே தான் கட்டி வச்சிருக்காங்க, உள்ள கூடு இருக்கு, ஆனா பகல்ல வெளியே கட்டி வச்சிருக்காங்க. உள்ள போனா அப்ப எல்லா மிருகத்தையும் தொட்டு பார்க்கலாம், கையில அது நீண்டது இருக்குதா. அப்படி தொட்டு பார்க்கும்போது எதுக்கு சொல்ல வந்த சிங்கலேகம் தொட்டு பார்க்கும்போது நான் போய் தொட்டேன். என்ன நம்ம தான் மவுத்தாகிற நேரம் இருந்தாலும் மவுத்து வரும், அதுக்கு முந்தி வராது இல்லையா? ஏன்னா நம்ம மவுத்துக்கு எப்பவும் தயார். நாம தயாரானதுனால முந்தி வர போறது இல்லை. அப்படி தைரியமா சொல்றீங்களேன்னு சில பேர் கேட்கறாங்க. அப்படி சொன்னாலும் முந்தி வராது இல்ல, அல்ல நினைச்ச நேரத்தில் தானே வரும். அதனால சொல்றதுக்கு என்ன பயம்? சொன்னதுனால முந்தி மௌத்தா போறது இல்லையே, அதனால தைரியமா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது போய் தொட்டுக்கிட்டு இருந்தார். நம்ம தம்பி வந்திருந்தார், அவரும் போய் தொட்டு பார்த்தார். நம்ம கூட ஒருத்தர் அந்த ஊருக்கார், கொழும்புக்கார், அவர் வந்தார். அவர் தொட மாட்டேன்ட்டார். அவர் கடைசியில என்ன சொன்னாரு, இப்படி எல்லாம் போய் தொட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அது கடைசியில மூடு அவுட்டா எரிச்சல் இருக்கிற நம்ம போய் தொட்டோம். எல்லாரும் தொட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, எல்லாம் சும்மா இருக்கு. அது கடைசி என்னடா இப்படி தொடுறான்னு எரிச்ச வரும்போது நம்ம போய் கை வச்சு லவங்க பிடிச்சா என்ன பண்றதுன்னு தொட மாட்டேன்ட்டார். எதுக்கு சொல்ல வர்ற? அப்படிப்பட்ட சிங்கலேகம் சாப்பிட்டா பரவாயில்லை, சிட்டுக்குருவிலேயுமா சாப்பிடுறது சகோதரர்கள்? சிட்டுக்குருவிலேயுமா? நான் சொல்ல வந்தேன், திருமணத்தினுடைய ஆரம்பத்திலேயே மார்க்க முறைப்படி திருமணம் நடக்கிறேன். அதிலே செலவு இருக்கக்கூடாது, சிரமம் இருக்கக்கூடாது. சாதாரண ஆண் பெண்ணை சேர்த்து வைக்கணும். ஆனா இப்படின்னு வீட்டுல போய் சொல்லலாமா? சொல்ல முடியுமா? நாங்களே சொல்ல முடியல. அதிலேயே ஊறி போயிருக்கிற இதே விஷயத்துல சொல்லி சொல்லி ஊறி போய் இருக்கிறதுல நாங்களே போய் வீட்டுல சொன்னால் அது எடுபடுறது இல்லை. ஆனாலும் நடக்க வைக்கிறோம் ஒரு அளவுக்குங்கிறது வேற விஷயம். ஆனால் கூட என்ன வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய மனதை பக்குவப்படுத்தி இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது பரக்கத் என்று சொன்னார்களோ அதில் தான் பரக்கத் இருக்க முடியும் தவிர அதற்கு அப்பாற்பட்டு ஒரு அனுப்பிரமான அளவு பரக்கத் இந்த உலகத்திலே செலவாலோ சிரமத்தாலோ கூட்டத்தை கூட்டுவதாலோ தேடிக்கொள்ள முடியாது என்ற நம்பிக்கையை நம்முடைய பெண்களுக்கும் நம்முடைய மனைமார்களுக்கும் நம்முடைய மக்களுக்கும் உண்டாக்கி வைத்திருப்போமே ஆனால் அவர்கள் அந்த நிக்காஹுக்கு சம்மதிப்பார்கள். இல்லையானால் நீங்க ஜட்டி போட்டுக்கிட்டு தலையில நின்றாலும் அவங்க சம்மதிக்க போறதில்லை. உண்மை சகோதரர்களே, ஏனென்றால் ஒளிவு மரவில்லாமல் பேசுகிறேன். நம்முடைய காரியங்கள் எல்லாம் இங்கே பேசலாம், தவிர வீட்டிலே பேச முடியாது. எனவே அதை உருவாக்குவதற்கு மனைவியை பக்குவப்படுத்துவதற்கு என்ன செய்யணும்? போன உடனே இந்த பாத்தியா நாளையிலிருந்து எல்லாம் தொழுகணும், மார்க்கப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா அவங்க சொல்லிடுவாங்க, நாளையிலிருந்து நாங்க தொழுதுகிட்டே இருப்போம், நீங்க சாப்பாடு ஹோட்டல்ல சாப்பிட்டுங்க. ஏன்னா இஸ்ராக் தொழுகணும், இஸ்ராக் தொழுது பிறகு குர்ஆன் ஷரீஃப் ஓதணும், குர்ஆன் ஷரீஃப்ல ஓதி முடிச்சா லோஹா தொழுகிற நேரம் வந்துடும், லோஹா தொழுகிற நேரம் முடிச்சா பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும், இதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு லோஹர் நேரம் வந்துடும், லோஹருக்கு பிறகு குர்ஆன் ஷரீஃப் ஓதுவோம், பிறகு அஸ்ர் வந்துடும், அஸ்ருக்கு பிறகு தாலீம் செய்வோம், மக்ரிப் வந்துடும், மக்ரிப் பிறகு அவ்வாபின் தொழுவோம், இஷா வந்துடும், இஷாவுக்கு பிறகு சூரை முல்க், சூரத்துர் ரஹ்மான், சூரத் யாசீன் எல்லாம் ஓதி படுக்கிறதுக்கு மணி 10 ஆயிரும். நீங்க அங்க வெளியே படுங்க, நாங்க உள்ள படுத்துக்கிறோம். நடக்குமா? இது சாத்தியமில்லை சகோதரர்களே. அடுத்து திருமணம் செய்த பிறகு இன்று வாலிபர்கள் ஏராளமான பேர் திருமணம் செய்ய போகிறவர்கள் இருக்கலாம். அதை நாம எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். திருமணம் செய்த முதல் இரவிலே மனைவியோடு எப்படி நடக்க வேண்டும், அங்கேயே மார்க்கம் ஆரம்பமாகிறது. அப்பவெல்லாம் விட்டுட்டோம் லூசா, அப்பவெல்லாம் லூசா விட்டுட்டோம். 3 வருஷத்துக்கு பிறகுதான் தொழுகைன்னு ஆரம்பிச்சா அப்ப அவங்களே சொல்லிடுவாங்க, இவர் அப்படியெல்லாம் தொழுகையில் அக்கறை உள்ளவர் இல்லை, அக்கறை உள்ளவரா இருந்தா எப்பவே சொல்லியிருப்பாரு, கல்யாணம் முடிச்சாரு ராத்திரியே சொல்லியிருப்பாரு இல்லையா? எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், முதல் இரவிலே என்ன செய்ய வேண்டும்? முதல் இரவிலே ஆசை அடங்காமல் தான் இருக்கும், சந்தேகம் இல்லை. ஆர்வத்துக்கு எல்லை இல்லை, காமத்துக்கு அளவில்லை, காதலுக்கு எல்லை இல்லை, எல்லாம் சரி. ஆனால் ஷரியத் அதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. அந்த பெண்ணுடைய நெற்றி முடியை பிடித்து முதலிலே பார்த்த உடனே அந்த பெண்ணுடைய நெற்றி முடியை பிடித்து, என்ன அர்த்தம்? நெற்றி முடி பிடிக்கிறதுக்கு அந்த பெண்ணை பூராவும் பிடிச்சிடும் அர்த்தம். நெற்றி முடி பிடிக்கிறதுக்கு பூரா பிடிச்சிடும் அர்த்தம். அதான் அர்த்தம் நெற்றி முடி பிடிக்கிறது. நெத்தி முடி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா நெத்தி முடியை பிடித்து அவர்களை எடுத்துக்கொண்டு போவான். என்ன அர்த்தம்? பூரா பிடிச்சதா அர்த்தம் நெத்தி முடிய. அப்ப அந்த பெண்ணை பூரா பிடிக்க முடியாது நம்மளால. பூரா எப்படி பிடிக்க முடியும்?
ஒரு கை தானே இருக்கு. அதனால பூரா பிடிக்கிற கடையா நெத்தி முடிய பிடிச்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஃபீஹா வ கைர மா ஜுபிலத் அலைஹா வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஃபீஹா வ ஷர்ரி மா ஜுபிலத் அலைஹா. யா அல்லாஹ், இந்த பெண்ணிலே இருக்கிற நலவை நான் கேட்கிறேன். அல்லாஹ்ட்ட கேட்கிறேன். முதல்ல இந்த பெண்ணிட்ட கேட்க கூடாது, மனைவிட்ட கேட்க கூடாது, அல்லாஹ்ட்ட கேட்கிறேன். முதல் இரவுல முதல் தடவையிலே இன்னி அஸ்அலுக கைரஹா, இந்த பெண்ணிலே இருக்கிற நலவை காட்கிறேன். வ கைர மா ஃபீஹா, இந்த பெண்ணுக்குள்ளே பொதிந்திருக்கிற நன்மைகளை நான் விரும்புகிறேன். வமா கைர மா ஜுபிலத் அலைஹா, இந்த பெண் என்னென்ன நன்மைகளின் மீது படைக்கப்பட்டிருக்கிறாளோ, அதாவது இவளிலே இயற்கையாக என்னென்ன நன்மைகள் இருக்கிறதோ அந்த நன்மைகளை நான் கேட்கிறேன். வ அஊது பிக மின் ஷர்ரிஹா, இவளிலே தீமைகள் இருக்கும், இருந்தால் அவைகளை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இதே போல இவளுக்குள்ளே பொதிந்திருக்கிற தீமை, இவள் இயற்கையாக என்ன தீமைகள் இவளிலே இருக்கிறதோ இதை விட்டெல்லாம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லிட்டு அதுக்கு பிறகு லேசா பேச ஆரம்பிச்சு கையை உபயோகிக்க கூடாது, வாயில பேசி எல்லாம் செய்துட்டு இப்ப அந்த பொண்ணுட்ட சொல்லணும், அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்கலாம், நான் 2 ரக்காத் ஸலாத்துல் ஹாஜத் தொழுகிறேன், நீ 2 ரக்காத் ஸலாத்துல் ஹாஜத் தொழு. நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இந்த உலகத்திலே இருக்கணும், மௌத்திலே இருக்கணும், மௌத்துக்கு பிறகு இருக்கணும், நம்முடைய சந்ததி எல்லாம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதா இருக்கணும். ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு கேளுன்னு அந்த பெண்ணை தொழுக வச்சு நாமளும் 2 ரக்காத் தொழுதுட்டு பிறகு கணவன் மனைவி உல்லாசமாக இருப்பதிலே எந்த ஆட்சேபனையும் இல்லை, உல்லாசத்தினுடைய உச்சகட்டத்தை அனுபவிங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். உங்களுடைய விளைச்சல் பூமி, நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் அதை உழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் அதற்கு முன்னாலே அல்லாஹ்வை யாவகியுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்தார்கள். இதை செய்தவர்கள் எத்தனை பேர்? இனி கல்யாணம் முடிக்கிறவங்க என்ன செய்யலாம்? அதுக்கு துவா மனப்பாடம் இருக்குன்னு அந்த நேரத்தில் கை கால உதற எங்க இருந்து துவா மனப்பாடம்? இப்ப என்ன கவலைன்னு சொன்னா, இந்த முடிச்சிட்டவங்களுக்கு கல்யாணம் முடிச்சிட்டவங்களுக்கு எல்லாம் நம்ம செய்யாம விட்டுட்டோமே, என்ன செய்யறது? பரவாயில்லைங்க, இன்னைக்கு ராத்திரி போய் அமல் செய்யலாம். துவா எப்ப வேணா கலா செய்யலாம், துவாவை மட்டும் கலா செய்யுங்க. தொழுக விட்டு போனா கலா செய்யறோம். அது மாதிரி சாப்பிட ஆரம்பத்தில் பிஸ்மில்லா மறந்துட்டா இடையில பிஸ்மில்லா அவ்வளவு ஆகிறவு சொல்றோம். அது மாதிரி இது விட்டு போச்சு, பரவாயில்லை, இப்போ அதை சொல்றதுல தப்பில்லை. ஆனால் வாழ்க்கை தீனின் பிரகாரம் இருக்க வேண்டும் என்பதை மனைவிக்கு உணர வைக்க வேண்டும். அதுதான் இல்லறம். அடுத்து வாழ்க்கை நடத்தும் போது கணவன் மனைவி சேர்ந்துதான் குடும்பம். 2 பேருடைய சிந்தனையும் கண்ணோட்டமும் ஒன்றாக இருந்தால் அந்த குடும்பத்திலே நிம்மதி. 2 பேருடைய கண்ணோட்டத்திலே வித்தியாசம் இருக்குமானால் சிறிய சிறிய விஷயங்களிலே கூட ஒரு காலுக்கு செருப்பு வாங்கணும், அவங்க சொல்ற விதமே வேறையா இருக்கும், நம்ம சொல்ற விதமே வேறையா இருக்கும். கடையில போய் சேலை வாங்கினா அவங்க சொல்ற விதமே வேறையா இருக்கும். நம்ம பாக்கெட்ல இருக்கிற பணத்தை வச்சு எதை பார்ப்போம், சேலையை பார்ப்போம். அவங்க மனசுல இருக்கிற ஆசையை வச்சு சேலை பார்ப்பாங்க. இங்க 2 பேருக்கு என்ன வந்துடும்? இது எடுக்கலாங்களா? இல்ல, அது பிடிச்சிருந்தா கூட நம்ம பணம் கம்மியா இருக்கு அதனால வேண்டான்னு சொல்லுவோம். அவங்க என்னங்க எங்க வந்தாலும் இந்த முகத்தை பார்த்தாலே வாழ்க்கை வெறுத்து போய் இங்க வந்து வேண்டாம்னு சொல்றீங்களா? அப்படி அங்க சண்டை வந்துடும். பிரச்சனை வந்த பிறகு சேலையை வாங்க முடியாது, வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்தா என்ன ஆகும்? 2 பேரும் பேச மாட்டோம். 2 பேரும் அதிகமா கையாள முடிஞ்சது, நம்மளால செய்ய முடிஞ்சது என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டோம். ஒருத்தர் ஒரு பெண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். அவர் ரேடியோல அலவுன்ஸ் பண்றோம். அவருடைய குரலை கேட்டு அந்த பெண்ணுக்கு இவர் மேல அன்பு ஏற்பட்டு, அதனால அந்த பெண் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டான், உங்க குரலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ரேடியோல நீங்க அலவுன்ஸ் பண்ணும்போது, அதனால நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி அந்த பெண்ணு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு பல நாள். அதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்போ ஒருத்தர் கேட்டாரு, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னே 2 பேரும் பிரியமாயி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, வாழ்க்கை எப்படி இருக்கு? அவர் சொன்னாரு, அதாவது ஆரம்பத்துல நான் பேசிக்கிட்டே இருந்தேன், அவ கேட்டுக்கிட்டே இருந்தா ரேடியோல. பிறகு அவ வந்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா, நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இப்ப நாங்க 2 பேரும் பேசுறோம், ஊர் ஜனங்க பூரா கேட்கறாங்க. சகோதரர்களே, உண்மையில நினைத்து பார்த்தால் அதிகமான பேர் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கவில்லை, வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கவில்லை. என்ன செய்யறது? தமிழ்ல எல்லாத்துக்கும் பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க. கழுதியை கட்டியாச்சு உதைக்குதுன்னா முடியுமா? என்ன அருமையான பழமொழி! தமிழ்ல எல்லாத்துக்கும் பழமொழி இருக்கு. கழுதியை கட்டியாச்சு உதைக்குதுன்னா முடியும். அதனால அது உதைச்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, இனி குழந்தையும் பிறந்திருது, என்ன செய்ய முடியும்? இந்த 4 கல்யாணம் 3 கல்யாணம் சொல்றதெல்லாம் அது சொல்லலாமே தவிர செய்ய முடியாது. மார்க்கத்தில் முதல் மனைவிட்டு அனுமதி வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அப்படி கட்டிட்டா முதல் மனைவிட்டு அனுமதி வாங்காம கட்டிடலாம், நிக்காஹ் எல்லாம் கூடிரும். ஆனால் பிறகு என்ன செய்ய முடியாது? இங்கே நுழைய முடியாது, அங்கே நுழைய முடியாது. ஒருத்தன் திருட போனானா,
2 பொண்டாட்டிக்காரன் வீட்டுல போயிட்டு அவன் இனிமேல் திருடுறதே இல்லைன்னு தௌபா செஞ்சுட்டு வந்தான. என்னென்ன ஜாமத்துல இவன் என்ன செய்திருக்கிறான், படியில் ஏறி மேல போயிருக்கிறான். மேல ஒரு பஞ்சாதி, கீழே ஒரு பஞ்சாதி, படியில் ஏறி மேல போயிருக்கிறான். மேல போன உடனே அவ என்ன செய்யறா, மேல வாண்டு இழுக்கிற கூப்பிடுறான். இவ கீழே இருந்தவ பாத்துக்கிட்டா, காலை புடிச்சுக்கிட்டான். அவ கைய புடிச்சுக்கிட்டா, இவ காலை புடிச்சுக்கிட்டா. இவ கீழே வாண்டு இழுக்கிறான், அவன் மேல வாண்டு இழுக்கிறான். இவன் என்ன செய்வான், படியில இத பார்த்தானா இல்லை, இவன் திருடா, இனி திருடுறதே தௌபா செஞ்சுட்டான். சகோதரரே, உண்மையிலே வாழ்க்கை நடத்துவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி சொல்லி தந்திருக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி தந்திருக்கிறான். இந்த வழிகளை கடைபிடிப்பதுதான் கணவன் மனைவி இருவருடைய நோக்கம் ஒன்றாக ஆகிவிட வேண்டும், குறிக்கோள் ஒன்றாக ஆகிவிட வேண்டும், கண்ணோட்டம் ஒன்றாக ஆகிவிட வேண்டும், சிந்தனையும் சிந்தனை போக்கும் ஒன்றாக ஆகிவிட வேண்டும். இதை ஆக்குவதற்கு வழி என்ன சகோதரர்களே? முதலிலே அவர்களை ஆலோசனை செய்து அவர்களிலே தீன் வருவதற்கு வழி என்னவோ, மார்க்கம் வருவதற்கு வழி என்னவோ, ஈமான் வருவதற்கு வழி என்னவோ, அல்லாஹ்வுடைய யகீன் வருவதற்கு வழி என்னவோ அதை மனைவி மக்களிலே உண்டாக்க வேண்டும் சகோதரர்களே. அதை உண்டாக்காமல் என்னதான் செய்தாலும் சரி, நாங்கள் அமெரிக்காவில் நியூயார்க்கு போய் இறங்கிய பல வருடங்கள் ஆகிறது, 85 86 இருக்கும் என்று நினைக்கிறேன். முதலே இறங்கி அங்கே ஏர்போர்ட்டில் இருந்து ஒரு சகோதரர் அழைத்துக் கொண்டு சென்றார். அப்படி போகும் பொழுது அங்கே அந்த மர்கஸுக்கு போய் சேருவதற்கு முன்னால், சேர்ந்த பிறகு முதலாக அன்று கடைசி நோன்பு அன்றைக்கு மறுநாள் ஈது ஒரு பெரிய பார்க்கலை தொழுதார்கள். அந்த ஈது தொழுத பிறகு நானும் இன்னொரு நண்பர், ஜமாத்தில் 6 பேர் இருந்தோம். அதுல ஒரு நண்பர் 2 பேரும் கொஞ்சம் அப்படி பள்ளி விட்டு இறங்கி போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு, நியூயார்க்குன்னு சொன்னா அமெரிக்கான்னு நினைச்சாலே அது நமக்கு எப்படி தெரியுதுங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு அடுத்த அமெரிக்கா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். இதனுடைய இந்த அந்த அமெரிக்காவினுடைய அஸ்மத் கல்பில் இருந்து போகணும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய அஸ்மத் கல்பில் வரணும். இன்றைக்கு நம்முடைய நாடுகள், பொருள்கள், வஸ்துக்கள், வீடு, காரு, பணம், இவைகளுடைய, நான் நேற்று பல்லப்பட்டிக்கு ஜமாத்தில் போயிருந்தோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய பணக்காரர் யார் என்று சொன்னால் அவருடைய பணத்தை எழுதியிருக்கிறார்கள். $57 பில்லியன். ஒரு பில்லியன் என்பது 100 கோடி. $57 பில்லியன் என்று சொன்னால் கணக்கு போட்டால் 19,90,500 19 லட்சம் 20 லட்சம் 20 லட்சம் கோடி ரூபாய், 20 லட்சம் கோடி ரூபாய் அவருடைய சொத்து. ஆனால் சகோதரர்களே, அவர் சாப்பிடுவதும் நாம் சாப்பிடுவதும் ஒண்ணுதான். அந்த பணத்தினுடைய எண்ணிக்கையை கேட்டு ஈமானை விடக்கூடியவர்கள் நாம் அல்ல. பணத்தோட எண்ணிக்கை கேட்டு அந்த பணத்தின் மீது கண்ணியம் வருமானால் அது ஈமானுக்கு மாறு சகோதரர்களே. அல்லாஹ் கொடுக்கிறான். 57 பில்லியன் என்ன, 570 பில்லியன் கூட அல்லாஹ் கொடுக்கலாம். ஃபிரௌனுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லையா? காரூனுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லையா? இந்த உலகத்தை ஆண்டு போய்விட்டு அவருடைய கபர்கள் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விட்டார்களே, அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்கவில்லையா? கொடுக்கிறான், அவன் கொடுக்கிறான். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வலா முஅதி லிமா மனஅத். ஆண்டவனே, நீ கொடுக்க நினைத்தால் எடுப்பவர்கள் யாரும் இல்லை, நீ எடுக்க நினைத்தால் கொடுப்பவர்கள் யாரும் இல்லை. இரணம் உன் கையிலே, மரணம் உன் கையிலே. அவன் நாடியபடி சகோதரர்களே, 116 இடத்திலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அவன் நாடியபடி, நான் நாடியபடி அல்ல, நீங்கள் நாடியபடி அல்ல, இந்த உலகம் நாடியபடி அல்ல. அப்படி அமெரிக்காவிலே முதலாக வெளியே போகும்போது நான் பார்த்த காட்சி இன்னும் கண்ணுக்கு முன்னாலே இருக்கிறது. ஒரு ஆண் முன்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறான், ஒரு பெண் பின்னாலே அவனை அடித்துக் கொண்டே போய் கொண்டிருக்கிறாள். என்னவென்று விசாரிச்சா 2 பேருக்கும் ஏதோ தகராறு, அவர்களுடைய அன்பு தகராறு. கல்யாணம் முடிப்பதற்கு முன்னாலே அத்தனையும் அனுபவித்து பார்த்து விடுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்று மேலை நாடுகளிலே ஃப்ரீ லவ். அதனால யார் வேண்டுமானாலும் யார் கூட வேண்டுமானாலும் இருக்கலாம். இல்லை சகோதரர்களே, ஒரு மனைவியினுடனே இருப்பதற்கு கூட கற்பு தேவைப்படுகிறது. ஒரு மனைவியோடு இருக்கிறதுனாலே நம்முடைய ஆசையெல்லாம் பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. எப்படி ஒரே சாப்பாடு சாப்பிட்டுக் கொண்டிருக்க முடியுமா? அதே போல்தான் ஒரே மனைவியோடு இருப்பதும் அப்படித்தான். ஒரே மனைவியோடு வாழ்க்கை நடத்துகிறவனுக்கு கற்பு தேவைப்படுகிறது. கற்பில்லாமல் ஒரே மனைவியோடு இருக்க முடியாது. இன்னொன்றை தேடுவான், வேறொன்றை தேடுவான், மற்றொன்றை தேடுவான், தேடிக்கொண்டே இருப்பான். கையாலாகாதவன் கண்ணில பார்த்தாவது குளித்துக் கொண்டிருப்பான். இந்த வால் போஸ்டர்கள் எல்லாம் மனிதனுடைய காமத்தை தூண்டுகிற போஸ்டர்கள். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், அந்த ரெட் லைட் ஏரியாவை எரிக்கணும். நான் சொன்ன முதல்ல இந்த வால் போஸ்டை எரிக்கணும். இந்த வால் போஸ்ட் உலகத்தை கெடுத்த அளவு இன்னொன்று உலகத்தை கெடுக்கவில்லை என்று எனக்கு புரிகிறது. வால் போஸ்ட் உலகத்தை என்னென்ன அசிங்கமான அறைக்குள்ளே நடக்க வேண்டியவைகளை அம்பலப்படுத்தி அதை பார்க்க விட்டிருக்கிறார்கள். அடல்ட் சொன்னி என்பதெல்லாம் அது தியேட்டருக்குள்ளே போனால் தானே, வெளியே ரோட்டிலே பார்க்க 3 வயது பையன் கூட பார்த்து எச்சி ஒழுக்க விட்டுக் கொண்டிருக்கிறார். அவனுக்கு முடிந்தது அதை ஒழுக்க விடத்தான். சகோதரர்களை, இதுவெல்லாம்
கற்பில்லாமல் நடக்காது என்ற காரணத்தினாலே ஒரு மனைவியோடு வாழுவதற்கும் ஈமான் தேவைப்படுகிறது. மனைவிக்கும் ஈமான் தேவை, மக்களுக்கும் ஈமான் தேவை, குழந்தைகளுக்கு ஈமான் தேவை. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லக்கினு அவுலாதக்கும் கலிமத்த லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுடைய குழந்தைகளுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுங்கள். தல்கீன் என்று சொல், தாலீம் என்பது வேறு, தல்கீன் என்பது வேறு. தல்கீன் என்று சொன்னால் லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். ஹதீஸில் வருகிறது, உங்களிலே மரணமாகக்கூடியவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுங்கள். மர்தானா என்ன செய்யணும்? சக்கராத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் மெதுவா காதுல சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவருக்கு புரியுதா புரியலையா, அவர் சொல்றாரா சொல்லலையா, அது பத்தி எல்லாம் நமக்கு கேள்வி இல்லை. இப்போ அவர் உண்மையில சொர்க்கத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் இருக்கலாம். சில பேருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்க மௌத்தாகிறதுக்கு முந்தி தான் போற இடத்தை பார்த்துறார். ஹத்தா யரா மகாதஹு மினல் ஜன்னா வ மினன் நார். தான் போகிற இடம் சொர்க்கமானால் அதை இங்கேயே பார்க்கிறார், தான் போகிற இடம் நரகமானால் அதையும் இங்கேயே பார்க்கிறார். நாம் பார்க்க முடியாது, மௌத்தாகிறவர் பார்க்கிறார். நாமும் மௌத்தாகும் போது பார்ப்போம். ஆனால் அதற்கு பிறகு சொல்ல முடியாத நிலையிலே பார்ப்போம். அதற்கு பிறகு சொல்ல முடியாது. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். யார் கண்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்ல முடியவில்லை, யார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கண்டதில்லை. எனவே சோதர்களே, அப்படி அவர் இருக்கும் பொழுது அவருக்கு சொல்லிக் கொடுக்கிற கலிமாவுக்கு தான் லா இலாஹ இல்லல்லாஹ் தல்கீன் என்று பெயர். அவருக்கு விளங்காவிட்டாலும் சொல்ல வேண்டும். இதே போல இதே வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபயோகித்தார்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தல்கீன் செய்யுங்கள். என்ன அர்த்தம்? குழந்தைக்கு புரியுதோ புரியலையோ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுங்க. அதாவது எடுத்த உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அப்படியே குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? இல்ல சகோதரர்களே, அல்லாஹ் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். அம்மா எப்படி சொல்றது லேசோ, உலகத்திலே அம்மா என்ற வார்த்தை ரொம்ப லேசானது. அதே போல அல்லாஹ் என்ற வார்த்தை லேசானது. நாக்கை மேலே கொண்டு ஒட்டி எடுத்தால் அம்மாவும் வரும் அல்லாவும் வரும். நாவை மேலே ஒட்டி எடுத்தால் அம்மாவும் வரும் அல்லாவும் வரும். முதல்ல குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறதே அல்லாஹ் 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 சொல்லிக் கொடுக்கணும் சகோதரர்களே. அல்லாஹ் 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 சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு பிறகு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. பிறகு லா லா இலாஹ லா இலாஹ இல்லா லா இலாஹ இல்லா லா இலாஹ இல்லல்லாஹு லா குழந்தை சொல்லிப்போம். சொல்லிக் கொடுத்து பழகிட்டா இப்ப நாம கையில தஸ்பீஹ் பண்ணி வச்சு வீட்டுல உட்கார்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் குழந்தை சொல்ல சொல்லணும். இப்பதான் 2 வயசு ஆயிருக்கு, பேச ஆரம்பிச்சிருக்கு. குழந்தை சொல்ல சொல்லணும். ஒரு தஸ்பீஹ் பண்ணி கையில கொடுத்து இன்ஷா அல்லாஹ் இப்படி குழந்தைய பழக்கணும். குழந்தை எந்த வயசுலயும் அல்லாஹ்வை மறக்க மாட்டான், உங்களை மறக்க மாட்டான். இல்ல அது பழக்கலே சின்ன வயசுல இருந்து ஹஜ்ரத் காஜி சாஹிப் சொன்ன மாதிரி சிஏடிகேட் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து வெறும் மிருகங்களுடைய பெயரா சொல்லிக் கொடுத்தால் அந்த பையனும் மிருகமாகத்தான் போகிறான். இன்றைய வாழ்க்கையை நினைத்து ரத்த கண்ணீர் வடிக்க வேண்டியது இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தையும் சமாதானப்படுத்த முடியவில்லை, இல்லறத்தையும் நல்லறமாக நடத்த முடியவில்லை. இதைவிட நல்லது துறவரமே மேலென்று தெரிகிறது. ஆனால் முதலிலே செய்திருக்க வேண்டுமே, இப்பொழுது செய்யவில்லையே, என்ன செய்வது? இதல்லாமல் மனிதனுடைய இச்சைக்கு அது தேவைப்படுகிறதே. ஆனால் அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறாரே, நான் இதை அடிக்கடி சொல்லுவதுண்டு, அதாவது ஒரு பெண் உங்களுக்கு மாறாக நடக்கிறாள், மனைவி மாறாக நடக்கிறாள், என்ன செய்யணும்? மாறாக நடந்தா அந்த வீட்டுல போய் இப்படி நடக்கிறியோ அப்படி நடக்கிறியோன்னு கோச் பூச்சி சத்தம் போட்டா சில வீட்டுல பெண்கள் சும்மா இருந்துருவாங்க, சில வீட்டுல அவங்க திரும்பி சத்தம் போடுவாங்க, சில வீட்டுல அவங்க திரும்பி சத்தம் போடுவாங்க. என்னால மறக்க முடியல, ஒருத்தர் எங்கேயோ பேசல, அவர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, புருஷ ஜாதி அந்த அம்மா வெளியே பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சான். இவர் உள்ள உட்காந்து இவருக்கு சாப்பாடு போட்டு வச்சிருச்சு, சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். வாயில சாப்பாட்டை வச்சா என்னன்னு தெரியல, அரிசி எப்படி கட்டுச்சோ தெரியல, சாப்பாடு எப்படி கட்டுச்சோ தெரியல, அடி பிடிச்சிருச்சோ, நாத்த அடிக்குது. இவருக்கு வாயில வச்ச உடனே, பசியோட இருந்தவருக்கு சாப்பாட்டை வச்ச உடனே கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. என்னடி சோறாக்கி இருக்கிற, எந்த நாயிடி திங்கும், எந்த நாயிடி திங்கும். அங்க இருந்து அந்த அம்மா மெதுவா பதில், இந்த 12 வருஷமா திங்கிற நாய் தான் இப்பவும் திங்கும். இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சு. யதார்த்தமான உண்மை இது. நம்முடைய வாழ்க்கைகளிலே இந்த வாசகம் இல்லை என்று சொன்னாலும் எத்தனையோ சகித்து சகித்து சகித்து. இதே போல நம்ம வீட்டுல நம்ம கொஞ்சம் தீந்தாரா இருக்கணும்னு வச்சுங்க, எப்போ தொழுகை நோம்பு அது இதுன்னு வீட்டுல சொல்றது இல்லை இந்த காலத்துல. அதில் சொன்ன மாதிரி சிநேகிதர்களோட அதுலயும் குறிப்பா மனைவி மக்களோட தீனுடைய பேச்சு பேசுறதே இல்லை. இன்னும் சொல்ல போனா அறிவார்ந்த பேச்சுக்கள் கூட பேசுறது இல்லை. சட்டையை கழட்டி அங்க மாட்டும் போது அறிவை சேர்த்து தான் அங்க மாட்டிடுறது. பாதிய செருப்பு கழட்டி விடும் போதே விட்டுறது, மறுபாதியை சட்டையோட சேர்த்து மாட்டிடுறது. இப்போ அவங்க என்ன சொன்னாலும் சொன்னாங்க ரிமோட் கண்ட்ரோல், அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியது. இது மாதிரியான நிலையிலே வாழ்க்கை நடத்துபவர்களுக்கு எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய தீனுடைய பேச்சு பேசுவதில்லையே, பேச முடிவதில்லையே. என்ன காரணம்? நாம்
சரியான தீன்தாராக நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொண்டிருப்போமே ஆனால் அவர்களிடத்தில் பேசுவது மிக சுலபமாக இருக்கும். ஆனால் அப்படி ஆக்கிக் கொள்ளவில்லை. அப்படி ஆகாத காரணத்தினாலே வீட்டில் போய் எதையாவது சொன்ன உடனே அவங்களும் எதையாவது சொல்லுவாங்க. கடைசியா என்ன ஆயிருங்க? கடைசியா என்ன ஆயிரும்? ரெண்டு பேரும் பேசாம இருந்துக்குவாங்க. ரொம்ப பேசுவாங்க, ரெண்டுல ஒண்ணுதான் நடக்காங்க. ஒண்ணு ரொம்ப பேசுவாங்க, ரெண்டு பேரும் ரொம்ப பேசி முடிஞ்சிருச்சுன்னா ரெண்டு பேரும் பேசாம இருந்துக்குவாங்க. சரி, பேசாம இருந்தா என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், உங்களுடைய மனைவி உங்களுக்கு மாறாக நடந்தால் அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். இப்ப நம்ம போய் உபதேசம் செஞ்சா நம்ம லட்சணம் தெரியாதுங்களான்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே முதலிரவுல இருந்து என்னென்ன நடந்திருக்கிறது தெரியும். அதனால அந்த தோரணையில நம்ம இல்லை. உபதேசம் செய்கிற தோரணையில நீங்க இல்லைங்கிறது இல்லை, நான் இல்லை. நாங்கன்னு சொன்னா எல்லாம் கொடுத்துவாங்க, நான் இல்லை. நான் வீட்டுல போய் உபதேசம் செஞ்சா உபதேசம் எல்லாம் இங்க செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்குரிய பக்குவம் இருந்தால் செய்ய முடியும், இல்லாவிட்டால் செய்ய முடியாது. இது நல்லா சொல்ல, முதல்ல உபதேசம் செய்யுங்க. உபதேசம் செஞ்சா கேட்பாங்க. அந்த ஆகிரத்து, ரசூல், மௌத்து, கபரு சொன்னா கேட்பாங்க. ஆனா அந்த பக்குவம் இல்லையே. இல்ல, உபதேசம் செய்தும் கேட்கல, என்ன செய்யணும்? வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மவாஜி. அல்லாஹ் சொன்னா படுக்கையில் அவர்களை வெறுத்து விடுங்கள். அல்லாஹ் என்ன வார்த்தை உபயோகிச்சான் பாத்தீங்களா? படுக்கையில் வெறுத்து விடுங்கள். படுக்கிறது எதுக்கோ அதை வெறுத்து விடுங்கள். படுக்கையை வெறுங்கன்னு இல்லை, படுப்பது எதற்கோ அதை வெறுத்து விடுங்கள். இதுக்கு ஒரு இப்ப சமீபத்தில் எழுதின தப்சீர் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. முன்னால் உள்ள தப்சீர் அனுசரித்து தான் எழுதியிருக்காரு. அவர் இந்த வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மவாஜியை தப்சீர் எழுதியிருக்கிறாரு. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், யுதீர ஜௌஜு வஹ்ரஹு, கணவன் மனைவிக்கு முதுகை காட்டிக்கொண்டு படுத்திருப்பது. கணவன் மனைவிக்கு முதுகத்தான் காமிச்சிட்டு அப்படியே படுக்கணும். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹயான்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டு எப்ப எந்திரிக்கணும்? ஃபஜ்ருக்கு தான் எந்திரி. இடையில முழிச்சு கழிச்சு பாக்குற வேலை வச்சிருக்காங்க. வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மவாஜி, இடையில முழிச்சு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மவாஜி என்று. அப்படி வெறுத்தால் அவள் சமாதானமாகி வந்து விடுவாள். அதான் அர்த்தம். இதுக்கு வெறுங்கள் என்று சொன்னதற்கு அர்த்தம் என்ன? அப்படி அவளை படுக்கையில் வெறுத்தால், மற்றது வெறுக்கிறதெல்லாம் அவ பொருந்திக் கொள்ளலாம், அவ வந்து சாந்திப்பட்டு இருந்து கொள்ளலாம். ஆனால் படுக்கையில் வெறுத்தால் ஒரு மனைவி பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது, அவள் சமாதானப்பட்டு நம்மிடத்தில் வந்து விடுவாள் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். உண்மைதான். ஆனால் அந்த வெறுக்கிறது எத்தனை நாளைக்கு அவளை பொறுத்திருக்கு. 9 மணிக்கு வருது, 10 மணிக்கு வர்றாளான்னு பார்த்தா இது வேலைக்கு ஆகாது. ஒரு நாள் வெறுத்தோம், சரி வெட்டணும், பகலெல்லாம் நல்லா இருக்கணும், ராத்திரிக்கு மட்டும் திரும்பிப்படுத்தணும். முதுகு காமிச்சு படுக்கணும். நல்லா சொன்னார் அந்த தஃசீர்ல. சுருக்கமான வார்த்தை பூரா விவரிச்சுட்டார். ஒரு நாள் இருக்கணும், 2 நாள் இருக்கணும், 3 பெண்களை பொறுத்து இருக்கு. சில பெண்கள் 2 நாள்ல சமாதானம் ஆயிடலாம், சில பெண்களுக்கு 20 நாள் கூட ஆகலாம். முதல்ல நமக்குள்ள பொறுமை வேணும். ஒருத்தர் சொன்னார், என்னங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்களா, என்ன ஆச்சுன்னு. அது சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் அப்புறம் ராத்திரி ஆச்சு. 10 மணிக்கு 2 பேருக்கும் உடன் படுக்கை ஏற்பட்டது. சமாதானம் பேசி பேசி 10 மணிக்கு. சகோதரர்களை, அல்லாஹ் தஆலா சொல்லுவது உண்மையிலும் உண்மை. ஆனால் அதை வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும். கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை, இல்லறத்தை பொறுத்தவரை அது நல்லறமாக ஆக்க வேண்டுமானால் அதற்கு அல்லாஹ் ரசூல் சொன்னது தான் வழி. இரண்டாவது அல்லாஹ் இது சொன்னான். மூன்றாவது அல்லாஹ் தஆலா சொன்னான், இதுக்கும் சரி வரல, பிறகு அந்த மனைவியை நீங்கள் அடிக்கலாம். ஆனா அடிக்கிறதுனே எப்படி அடிக்கணும்? ஹதீஸில் இதற்குள்ள விவரங்கள் எல்லாம் இருக்கிறது. இப்படித்தான் அடிக்கணும். இதெல்லா விவரமும் சொல்லிட்டு அடிக்கிறது இப்படித்தான் அடிக்கிறேன் சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லன் யதுரிபல் ஹியாரு, நல்லவர்கள் அடித்ததில்லை. அடிக்கணும், ஆனால் நல்லவர்கள் அடித்ததில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்க மனைவிமார் அடிச்சாங்களா? இல்ல. கோபம் வந்துச்சு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல சும்மா மண்ணு போட்டு மேல் வீடு இருக்கும், அங்க போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்துட்டாங்க. அங்க போய் இருந்ததுக்கு பிறகு இவங்க சமாதானம் ஆயிட்டாங்க. அது மாதிரி கொஞ்சம் வெறுப்பு இருக்கணும், அது செய்யணும், இது செய்யணும். இதற்கெல்லாம் மேலாக சகோதரர்களே, நம்முடைய குடும்பத்தை தீனுள்ள குடும்பமாக, ஈமானுள்ள குடும்பமாக, ஆகிரத்தை நம்பிய குடும்பமாக, அல்லாஹ்வை நம்புகிற குடும்பமாக, ரசூலுடைய வாழ்க்கையிலே தான் வெற்றி இருக்கிறது என்று நம்புகிற குடும்பமாக நாம் ஆக வேண்டும். சகோதரர்களே, நாம் எல்லாம் பேசுறதுங்கிறது வேற. நம்ம பேசுறது நம்ம மூளையில இருந்து வருது, நம்ம செய்யறதெல்லாம் கல்வில இருந்து வருது. ஹஜ்ரத் அவர் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, லா தக்ரபு ஸினா, ஜினாவுக்கு பக்கத்துல போகாதீங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். இந்த பக்கத்துல போகாதீங்க, பக்கத்துல போகாதீங்கன்னா ஜினா எங்க நிக்குது? பக்கத்துல போறதுக்கு பக்கத்துல போறதுங்கிறது நமக்கு ஒரு இடம் இருக்கணும். இடத்துல தூரத்துல இருக்கிறோம், பக்கத்துல போறோம் அப்படிங்கறத விளங்கும். பக்கம் என்று சொன்னாலே இடத்தோடு சேர்த்து தான் நமக்கு விளங்கும். வெறும் பக்கம் தான் விளங்குறது இல்லை.
ஆனால் அல்லாஹ் தஆலா ஜினாவை ஒரு பொருளாக கற்பனை செய்து தூரமாக நில்லுங்கள், பக்கத்துல போகாதீங்கன்னு சொல்றான். ஆனா இதை விளங்குறதுக்கு நம்ம ஜினாவை நாம பொருளாக கற்பனை செய்யணும். அது சொல்லிக் கொண்டிருக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஒரு தகப்பனார் அவர் பீடி குடிக்கிறார், இல்ல சிகரெட் குடிக்கிறார். ஒரு தகப்பனார் மகன் பீடி குடிச்சான், பார்த்துட்டார், தகப்பனாருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நீங்களே தகப்பனாரா இருக்கிறீங்க, மகன் பீடி குடிக்கிறான், 7 வயசு ஆகுது, அவனுக்கு 8 வயசு ஆகுது, பீடி குடிக்கிறான். இப்ப அவனை பிடிச்ச ஏண்டா பீடி குடிச்சியா, ஒத்துக்கிட்டான் ஆமான். இப்ப சொன்னோம் பார், பீடியை தொட்ட கைய முடிச்சிருவேன். தொட்டா கை முடிக்கிறது அர்த்தமா? அதுக்கு என்ன அர்த்தம்? பீடி குடிச்சா அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு என்ன வார்த்தை உபயோகிக்கிறோம்? பீடியை தொட்ட கைய முடிச்சிருவேன். இதே போலதான் அல்லாஹ் சொல்றான், ஜினாவுக்கு பக்கத்துல போகாதே, ஜினாவுக்கு போகாதே, இல்ல ஜினாவுக்கு பக்கத்துல போகாதே. இப்போ இதுக்கு நான் உதாரணம் சொல்ல வந்தேன். பீடியை தொட்டா பீடி குடிக்கிறான், பீடியை தொட்டா கையை ஒடிச்சிருவேன் தகப்பனார் சொல்றாரு. எப்படி சொல்றாரு தெரியுங்களா? இவர் வாயில பீடி, தகப்பனார் வாயில பீடி. இப்ப என்ன ஆச்சு? அவனும் யோசிக்கிறான், எல்லாரும் யோசிக்கிறாங்க, இவர் குடிச்சுக்கிட்டே மகனை குடிக்க வேண்டாம்னு சொல்றாரு. சோதரர்களே, ஒண்ணு வித்தியாசம் இல்லை. பீடி குடிக்காதே என்று சொல்லுகிறார் தன்னுடைய அறிவை கொண்டு, பீடி குடிக்கிறார் தன்னுடைய மன விருப்பத்தை கொண்டு. மனிதன் நடப்பது அறிவை கொண்டல்ல. உலகத்திலே அறிவை வளருங்கள், அறிவை வளருங்கள் என்று ஏராளமான பேர் சொல்லுகிறார்கள். ஆனால் அறிவை வளர்க்க வேண்டிய அதே நேரத்திலே சகோதரர்களே, மனோபக்குவம் இருக்க வேண்டும். நான் தீனின்படி நடக்க வேண்டும் என்ற பக்குவம் இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே எது நடந்தாலும் சரி, எப்படி நடந்தாலும் சரி, நான் என்னுடைய அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு நடப்பேன். நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. என்னுடைய மனைவியும் நான் அப்படி ஆக்க வேண்டும். அவள் நினைக்க வேண்டும் 24 மணி நேரம் நான் அல்லாஹ்வுக்கு அடிமை. நான் நகைக்கு அடிமை இல்லை, நான் துணிக்கு அடிமை இல்லை, நான் வீட்டுக்கு அடிமை இல்லை, நான் இந்த பணத்துக்கு அடிமை இல்லை, நான் காசுக்கு அடிமை இல்லை, நான் அதிகாரத்துக்கோ ஆட்சிக்கோ பதவிக்கோ பட்டத்துக்கோ அடிமை இல்லை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. சகோதரர்களே, வியாபாரத்திலே இருக்கும் பொழுது வியாபாரம் சொல்லுகிறது, இங்கே கடையை விட்டு நீ போகாதே, வியாபாரம் கெட்டுவிடும். அங்கே அல்லாஹ் தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு கூப்பிடுகிறான். இங்கே ஒரு பக்கம் அல்லாஹ் கூப்பிடுகிறான், ஒரு பக்கம் வியாபாரம் கூப்பிடுகிறது. இங்கேதான் இவருக்கு ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது, இவர் யாருடைய அடிமை? இவர் வியாபாரத்துக்கு அடிமையா, அல்லாஹ்வுடைய அடிமையா? இவர் அல்லாஹ்வுடைய அடிமையாக இருந்தால் வியாபாரத்தை விட்டுவிட்டு அவர் தொழுகை வந்து விடுவார். அவர் வியாபாரத்தினுடைய அடிமையாக இருந்தால் அங்கே உட்கார்ந்து இருப்பார், கேட்டால் சொல்லுவார் கடையிலே ஆள் இல்லை. சகோதரர்களே, வாழ்க்கையினுடைய 24 மணி நேரத்தினுடைய ஒவ்வொரு நிமிடத்திலும் மனிதனுடைய செயல்களில் இருந்து அவன் ஊர்ஜிதம் செய்யப்படுகிறான். இவன் யாருக்கு அடிமை? மனிதகத இலாஹு ஹவா, யார் தன்னுடைய மனோஇச்சையை தன்னுடைய அல்லாஹ்வாக எடுத்துக்கொண்டார்களோ, யார் தன்னுடைய மனோஇச்சையை தன்னுடைய அல்ல மனம் என்ன சொல்லுகிறதோ அப்படி நடக்கிறார்கள் என்றால் அவர்கள் மனதுக்கு அடிமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தாய்ஸ் அப்துல் தீனாரி வ அப்துல் திரஹம், தாய்ஸ் அப்துல் ஹமீசா, யார் தீனாருக்கு திரகத்துக்கு அடிமையானார்களோ, பணத்துக்கு காசுக்கு அடிமையானார்களோ, தாய்ஸ் அப்துல் ஹமீசா, யார் உடைக்கும் ஆடைக்கும் அடிமையானார்களோ அவர்கள் அழிந்து போனார்கள். சகோதரர்களே, பகிரங்கமாக நம்புங்கள், நான் அல்லாஹ்விற்கு அடிமை, நான் என்னுடைய பணத்துக்கு அடிமை இல்லை. பணம் வரும் போகும் சகோதரர்களே, வீடு வரும் போகும் சகோதரர்களே, ஆட்சி வரும் போகும் சகோதரர்களே. தூத்தில் முல்க மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா துதில்லு மன் தஷா தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸுல் முல்க மிம்மன் தஷா தூலிஜுல் லைல ஃபின் நஹார் வ தூலிஜுன் நஹார ஃபில் லைல். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், யாருக்கு எதை நாடுகிறான் அல்லாஹ் கொடுக்கிறான். சகோதரர்களே, ஒன்றும் பிரமாதம் இல்லை. இந்த வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்கள் ஒன்றும் பிரமாதம் இல்லை. ஏதோ அல்லாஹ் நம்மை நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறான், நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். நம்மை பேச வைத்திருக்கிறான், நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மை கேட்க வைத்திருக்கிறான், நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் எந்த நேரத்திலே என்ன நாடுகிறானோ, அவனுடைய கையிலே, மௌத் அவனுடைய கையிலே. சகோதரர்களே, எனவே முடிவு செய்யுங்கள். நம்முடைய குடும்பமும் சிறந்ததாக ஆக வேண்டுமானால், இஸ்லாம் சொல்லுகிற இல்லறம் நினைக்க வேண்டுமானால், நம்முடைய மனைவியையும் மக்களையும் தீனை நம்புகிறவர்களாக, அல்லாஹுவை நம்புகிறவர்களாக, ஆகிரத்தை நம்புகிறவர்களாக, மார்க்கத்தை நம்புகிறவர்களாக ஆக்க வேண்டும். அதற்கு என்ன வழியோ அந்த வழி கையாள வேண்டும். சகோதரர்களே, அவர்களுடைய மனதை நம்முடைய கையிலே எடுக்க வேண்டும். நம்முடைய மனதையும் அவர்களுடைய மனதையும் சேர்த்து அல்லாஹ் இடத்திலே கொடுத்து விட வேண்டும். இதுதான் வழி. சகோதரர்களே, இதற்கு வழி என்ன? வீட்டுல போய் சத்தம் போட்டா நடக்காது, வீட்டுல போய் சத்தம் போட்டா நடக்காது, திட்டனால நடக்காது, ஏசனால நடக்காது, கண்டுபிடி வாய்க்கு வந்தபடி. சில சமயத்துல திட்டுறதும் இருக்கு, இல்லைங்கிறது இல்லை. ஆனால் சகோதரர்களே, தர்கீப் ஷரியத்திலே முதலிடம் கொடுக்கப்பட்டிருக்கிற தர்கீபுக்கு அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டுங்கள். குறிப்பாக தாய்மார்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுக்கே ஆர்வம் வரக்கூடிய நிலையிலே உங்களுடைய வீட்டை ஆக்குங்கள். அங்கே அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை பேசுங்கள். பேசுவதற்கு அந்த மனோபக்குவத்தை உண்டு பண்ணுங்கள். கல்வி அதற்கு தகுந்த மாதிரி ஆக்குங்கள். சாதாரண விஷயம் அல்ல இது. உலகத்திலேயே ஆகப்பெரிய காரியம் மனதை பக்குவப்படுத்துவதுதான். ஆக கஷ்டமான காரியம் மனதை பக்குவப்படுத்துவதுதான். பார்ப்பதற்கெல்லாம் லேசாக இருக்கும்,
பார்ப்பதற்கெல்லாம் சொல்லுவதற்கெல்லாம் லேசாக இருக்கும். ஆனால் மனத்தை அல்லாஹ் கையிலே வைத்திருக்கிறான், தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறான். மனம் பக்குவப்பட வேண்டுமானால் அதற்கு முயற்சி செய்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். இன்ன குலூப பனி ஆதம பைன இஸ்மாயினி மின் அசாபிர் ரஹ்மான், ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு இடையிலே கல்வி இருக்கிறது. எப்படி நாடுகிறான் அப்படி திருப்புகிறான். எனவே அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும், யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடிமை, நான் உன்னுடைய அடிமை, நாங்கள் உன்னுடைய அடிமை, எங்களுடைய கல்வை நேர்வழியிலே திருப்பி விடு. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு ஹிதாயத் கொடுத்து விடு, எங்களுடைய கல்வை நேர்வழியிலே திருப்பி விடு. அல்லாஹ்விடத்திலே அழுது கேட்க வேண்டும். சகோதரர்களே, என்னுடைய அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். இன்னி மாகுமா அஸ்மா வ அரா, மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொன்னான், நான் உங்களுடனே இருக்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கிறேன், பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் சகோதரர்களே. யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் என்னையும் என்னுடைய மனைவி மக்களையும் பூரா உலகத்தையும் யா அல்லாஹ் அவருடைய கல்வி திருத்தப்பட்டவர்களாக, அவருடைய கல்வி நேர்வழியில் வந்தவர்களாக உன்னை நினைப்பவர்களாக யா அல்லாஹ் ஆக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே அழுது கேட்போமாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எனக்கும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் அகில உலகத்தில் வாழுகிற வருகிற மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்துடைய தௌஃபீக்